ஆந்திராவில் கொள்ளை போன ரூபாய் 5 கோடி தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் தர கேட்கலாம். ஜெயக்குமார், விவரம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் இந்துப்புரம் மண்டலத்தில் உள்ள துமக்குண்டா தொழிற்பேட்டையில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி கேஸ் கட்டரை கொண்டு அங்கு உள்ள லாக்கரை திறந்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து அந்த மாவட்ட எஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹரியானாவை சேர்ந்த அனில் பன்வார் என்ற கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 3,50,00,000 மதிப்புள்ள தங்கம் மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அனில் பன்வாரை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் மேலும் இந்த மீதமுள்ள தங்கங்களை மீட்பதற்காக சிறப்பு 3 தனிப்படை அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படையினர் ராஜஸ்தானை சேர்ந்த இஸ்கார் கான் என்ற கொள்ளையனை கைது செய்து அவரிடம் இருந்து 5,50,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். தற்பொழுது இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ள மீதமுள்ள நகைகளையும் மீட்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இவர்கள் இந்த இருவரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பணம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் நோக்கில் இந்த வங்கி கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதும், இவர்கள் இந்தியாவில் பல இடங்களில் வங்கி கொள்ளையில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும், தொடர்ந்து இந்த கொள்ளை போன நகைகளை மீட்பதற்கான பணிகளில் போலீசார் தீவிரமாக இருப்பதாக எஸ்பி சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.